2 நாளாகவும் 16வது அதிகாரம். ஏழாவது வசனத்திலிருந்து வாசிப்போம். 9வது வசனத்தை நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க போகிறோம். 9வது வசனத்தின் பின்னணியில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். 2 நாளாகவும் 16:7. அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியா ராஜாவின் இராணுவம் உன் கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதும் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் நீ மதியில்லாதவராக இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். ஒரு பாசிட்டிவ் சைடு, இன்னொரு நெகட்டிவ் சைடு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் தேவன் செய்கிற சில அற்புதங்கள், இன்னைக்கு செய்கிற அற்புதங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் வரும்போது, ஒரு சேலஞ்சஸ் வரும்போது அது வந்து நமக்கு முன் அடியாக ஒரு படியாக இருக்கும். இந்த படியிலலாம் அது ஏறி வந்திருக்கணும். மேலே பிரச்சனைகளுக்கு சவால்கள் வந்திருக்கு. சவால்கள் வந்தபோது ஜெயிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை விட ஒரு பெரிய பிரச்சனை கூட வந்துருச்சு. அந்த பிரச்சனையை பார்த்தோம் நம்ம எப்படி யோசிக்கிறோம்? கர்த்தர் சைலண்டாக இருக்கிறாரு, ஒன்றும் பதில் சொல்லலையே, இப்படி இருக்கிறாரு, நமக்கு ஒரு பதில் கிடைக்கலையே, நடக்கலையே, விடுதலை கிடைக்கலையே, அற்புதம் நடக்கலையே அப்படின்னு பரிதவிக்க ஆரம்பிச்சோம். பரிதவிச்சு நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அதில் என்ன நடக்குதுன்னா, இது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் செய்யணும். முதல்ல நம்முடைய காலங்கள், நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கையில் இருக்கு. கர்த்தர் இந்த வருஷத்துல நம்ம சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுடைய கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவோ பெருகவும் பண்ணுறேன். அப்படின்னா நம்ம மேலே கவனமாக இருக்கிறது நம்மளை பெருக வைக்கிறதுக்கு. அப்போ பெருக வைக்கிற தேவன் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்குறாருன்னா, பெருக்கத்தின் தேவனை நம்ம எல்லா ரீதியிலையும் ஆசீர்வாதம் வைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு, அந்த சவால்மிக்க சூழலுக்கு கர்த்தரை உத்தமமாக நம்பி இருப்பது. இங்கே சொல்றாரு 1ஆம் வசனத்தினுடைய ஆரம்பத்தை, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி. அப்படின்னா அவரை நம்புறவங்களுக்கு அவருடைய வல்லமையை காமிக்காம விடுறது. எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு அற்புதம் செய்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன நம்புறியா, இதை நான் சுகமாக்க வல்லது நம்புறியான்னு ஆக மாட்டவரை நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. சொன்ன வார்த்தைக்கு சுகமாக்கி போறாரு. அவர் நம்ம அவருடைய பிள்ளைங்க. அப்ப பிள்ளைங்கன்னா உரிமையோடு இருக்கிறோம். உரிமையோடு இருக்கிற நமக்கு இதெல்லாம் கொடுக்காம இருப்பது எப்படின்னு அவர் பார்க்கிறாரு. ஆனால் நமக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம், நம்ம யோசிக்கிறோம். பிரச்சனை அங்கதான். இங்க தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கணும். உத்தம இருதயம்னா விசுவாசமுள்ள இருதயம். சொல்லுங்க, விசுவாசமுள்ள. ஆமா, விசுவாசமுள்ள இருதயம் உடையவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்க பண்ணும்படி அவன் கண்கள் என்ன பண்ணுதான்? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கோ. சொல்ல போனா நீங்க அவரை தேட வேண்டியதில்லை, அவர் உங்களை தேடிட்டு இருக்காரு. என்னை நம்புற ஒரு ஆள் கிடைச்சா போதும், அவங்கள வச்சு தான் நான் வேலை செய்யப்போம். எனக்கு அர்ப்பணிச்ச ஒரு பிள்ளை இருக்குன்னா, எனக்கு அர்ப்பணிச்ச ஒரு குடும்பம் இருக்குன்னா, எனக்கு அர்ப்பணிச்ச ஒரு ஊழியர் இருக்குன்னா, எனக்குன்னு அர்ப்பணிச்ச ஒரு ஊழியக்காரர் இருக்கான்னா, ஊழியக்காரர் இருக்கான்னா, அவனை வச்சுதான் நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன். தேவன் எதிர்பார்க்கிறது அவரை முழுமையாய் நம்பி எல்லா சூழலிலும் அவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு காலத்தில் நம்புறேங்க, இப்பெல்லாம் அந்த மாதிரி நம்புற மாதிரிலாம் இல்லைங்க. அப்படி இருக்கிறது இல்லை. இவருக்கு எப்படி ஆரம்பிக்கிறான்னா, ஒரு காலத்துல நீ ரொம்ப நெருக்கிற சவால் இருந்த. இது யாரை பத்தி பேசுறான்னா, ஆசா என்கிற ராஜா, மிக நேர்த்தியை அரசாண்ட ஒரு ராஜா. ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷம் ரொம்ப நிம்மதியா இருந்தார். நிம்மதியா இருந்தாரு, அவரோட சமாதானமா இருந்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே என்ன பண்றாரு? கூட்டம், பெரிய கூட்டம், யுத்தத்துக்கு அந்த கூட்டம். இவருக்கு பயம், ஐயோ நான் என்ன பண்ண போறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு எதிராக நான் என்ன பண்ண போறேன். எப்பயுமே நம்ம லைஃப்ல பெரிய பிரச்சனை வரும்போது இதுக்கு எதிராக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அங்கலாய்ப்பு இருக்கும் பாருங்க. நம்மளால செய்ய முடியலன்னா கர்த்தர் கையில கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும், அவர் வேலை செய்வார்.
நம்மளால முடியாதது நம்ம என்ன செய்ய முடியும்? ரைட்டுங்களா? முயற்சி செய்கிறோம், முயற்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தாசராஜா வந்து நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, போன வாரத்தில் பார்த்தோம். ஒரு ராஜாவுடைய நல்ல உயர்வும் ஒன்றுமில்லாத அழிவும். இந்த ராஜா எப்படின்னா நல்ல உயர்வு, அப்புறம் பழையபடி புத்தி இல்லாத சில வேலை, அப்புறம் பழையபடியும் ஆண்டவரே நான் சரி பண்ணிக்கிறேன், வந்து ஒத்துக்கிறேன் என்னை மாற்றுங்காண்டவர்னு சொல்லி அர்ப்பணிச்ச ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம். இந்த மனுஷன் எப்படி? அது முன்னாடி போன வாரம் பார்த்த மனுஷன் ஒப்பு கொடுத்தாரு, இருந்தாரு, அப்புறமா மோசமா போயிட்டாரு, அப்புறம் விட்டார். இதனால எப்படின்னா மேலே இடம் இருக்கு, ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏறி இறங்கி விசுவாசமான பயணம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்குது இல்லை. ஆனால் அன்வேவரிங் ஃபெய்த்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்றது, ஒரே லைனில் நல்லா இருக்கும் போதும் ஆகா ஓகா கிடையாது, ஒன்றும் இல்லாமல் போகும்போதும் ஐயோ அம்மா அப்படின்னு கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக கர்த்தரை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை உள்ளவர்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா சூழ்நிலைகள் வரும் போகும். முன்னாடி வியாதி இருக்கும், இன்னைக்கு வியாதி இல்லாமல் இருப்போம். முன்னாடி தேவைகளோடு இருந்திருப்போம், இப்போ தேவைகள்லாம் பெருசாக நெருக்கத்தில் இல்லை. இன்னைக்கு ஒரு தேவைகளோடு இருப்போம், நாளைக்கு தேவைகள்லாம் சரியாயிடும். இது மாறிட்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர் கூட இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருந்ததுன்னா பதறாமல் இருக்கும். இது 14ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை சொல்ல, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவைகளை செய்தான். அந்நிய தேவன் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை படைத்து விக்கிரகத்தை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் கற்பித்து. அவர் எப்படின்னா ராஜா மட்டும் கிடையாது, டீச்சர், பைபிள் டீச்சர். அவர் பைபிள் டீச் பண்றது மட்டும் கிடையாது, மற்றவங்களையெல்லாம் அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா யூதாவுடைய எல்லா பட்டணங்களையும் மேடைகள் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. எப்போ தேவனற்றவைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுதோ அப்போது அங்கே ஒரு பெரிய சமாதானம். என்னைக்கு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க எதை வச்சாலும் சரி, பிள்ளையை வச்சாலும் சரி, கணவனை வச்சாலும் சரி, பொருளாதாரத்தை வச்சாலும், வேலையை வச்சாலும், வருமானத்தை வச்சாலும், எதையாவது கர்த்தருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா இந்த யுத்தங்கள் தவிர்க்கப்பட முடியாத யுத்தங்களா மாறி தேட ஆரம்பிச்சுட்டா, கர்த்தர்கள் கொடுக்க ஆரம்பிச்சு அவரை உண்மையே தேட ஆரம்பிச்சா, உத்தமமா தேட ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை ரொம்ப அமைதலா இருக்கும். நல்ல கவனிங்க, கர்த்தரை நம்பி உண்மையா இருக்கவங்களுக்கு டெய்லி பிசாசு ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவான்னு கிடையாது. ஒரு எலிவேஷனுக்காக தான் பிரச்சனை வரும், உங்களை உயர்த்துறதுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை நேரத்தில் நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க? ரியாக்ட் பண்ணீங்கன்னா ஐயோ அம்மா அப்பா அப்பான்னு கத்துவீங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஆண்டவரே நீ ராஜா, என் தேவன், உம்மா கையில என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன், குடும்பத்தை கொடுத்துட்டேன், இதை தோன்றதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளவு பெருசா வந்தாலும் நான் ஜெயிப்பேன், நான் முன்னேறி போவேன். என் சுகவீனங்கள் என்னை அழிச்சிருதில்லை, என் வருமானம் இல்லாத நிலைமை என்னை அழிச்சிருதில்லை, என் குறைவை என்னை அழிச்சிருதில்லை, நான் மேலே வருவேன், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளாக நான் வருவேன்றவரை நான் நம்புறேன். என் வாழ்க்கை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன், நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் இருக்காங்க இல்லையா? கர்த்தருக்கு அந்த மாதிரி கர்த்தர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கர்த்தரை நம்புறாரு. பெற்றோரை நம்புற பிள்ளைகளை ரொம்ப பெற்றோருக்கு பிடிக்கும், ரைட்டா? பெற்றோர் சொல்றத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழ்படிட்டு அவங்களோட நடக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிடிக்கும். பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைகளை பிடிக்கும். ஆனால் முரண்டு பண்ற பிள்ளைகளை பெற்றோர்கள் பிடிக்காது. ஆனால் தேவன் நல்லவர். அந்த முரண்டு பண்றவங்களையும் நேசிக்கிறாரு, கீழ்படுகிற பிள்ளைகளையும் நேசிக்கிறாரு. முரண்டு பண்றவங்க இணங்க பண்ணுகிறார், அது புரிய வைக்கிறார், சம்மதிக்க பண்ணுகிறார், வழி நடத்துகிறார். நம்ம உலக பிரகாரமான மனுஷங்க நாம நான் சொன்ன வச்சு கேட்டா மட்டும்தான் நீ பிள்ளை, இல்லைன்னா பிள்ளையே கிடையாது. ஆனா தேவன் எப்படி பார்க்கிறாருன்னா, நீ கேட்டாலும் கேட்காட்டினா நீ என் பிள்ளை. ஏன்னா நான் தான் உன்னை உண்டாக்கிட்டேன். உண்டாக்கினபடியா நீ நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன். நான் அப்பான்னு அம்மான்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு தேவன், நான் தான் உனக்கு எல்லாம். ஏதாவது உனக்கு கிடைக்கணும்னா அதை நான் கொடுத்தா தான் உண்டு. நீ பொழைச்சிக்கோ, சம்பாதிச்சுக்கோ, உருண்டுக்கோ, புரண்டுக்கோ, படிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் என்னிடத்துக்கு ஒன்று கொடுக்கப்பட விட்டால் நல்லதுன்னு ஒன்று என்ன, அது பரலோகத்தில் தான் வரணும். பரலோகத்துன்னு வரணும். தம்முடைய இங்க இந்த மனுஷன்
ராஜ்யம் ரொம்ப அமெரிக்கையா இருந்ததுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, அவன் தேவனை தேடின நாட்களில் தேவனற்றவைகளை நீக்கினான், தேவனுடைய சத்தியத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த காலத்துல பாருங்க 6 வருஷம் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடினான். நான் பார்த்து சொல்றேன், கர்த்தரை தேடி கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவனற்றவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீக்கினால் உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தரலாம். செக் யுவர் உங்க வாழ்க்கையை பாருங்க, எது கடவுளுடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில வந்து உலாவிட்டு இருக்கு. கவலை என்னுடையதா, பாரம் என்னுடையதா, பலவீனம் என்னுடையதா, சுகவீனம் என்னுடையதா, இது எதுவுமே கர்த்தர் எனக்கு கொடுக்காததை நான் சுமக்க கூடாது. அதனாலதான் பாரத சுமக்கிறியா, வருத்தப்பட்டு பாரத சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் மாறும்னா உங்களுக்கு இளைப்பாறுதல. இருதயத்துல வெயிட்டை தூக்கி வச்சுட்டு சுத்துனீங்கன்னா உங்களால அதான் நம்ம உடம்பையே தூக்கி நடக்க முடியாத அளவுக்கு நம்ம பலவீனமா இருக்க மாதிரி இருப்போம். இதுல உலக பிரச்சனைலாம் தூக்கி வீட்டுல வச்சுட்டு, நம்ம வீட்டு பிரச்சனை தூக்கி வீட்டுல வச்சுக்கிட்டு, நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்ம உடம்புல வச்சுக்கிட்டு, நம்ம உடம்ப சுருக்கி நம்ம சரீரத்துல பலவீனம் அடைந்து நான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறோம், தேவையில்லாம தோத்துக்கிட்டு இருக்கிறோம். எதனால? பாரங்கள் நம்மை அழுத்தும் போது நம்மை நாமளே பார்க்க தவறும். தேவன் கண்ணிலே தெரிய மாட்டாங்க. பிரச்சனை பெரிய ரூபகரமா தெரியும், சர்வ வல்லமையில தேவன் மறைந்து போவார். கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு காயின் எடுத்துக்காங்களேன், காயினை எடுத்து இப்படி தூரமா வச்சு பார்த்தா காயின் தெரியும், இப்படி வச்சு பார்த்தா உலகமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்போ கவனிங்க, பிரச்சனைய கண்ணுக்கு இப்படி வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. 2 கண்ணு 2 காசு இப்படி கண்ணில் வச்சுக்கோங்க, சுத்தி பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா உள்ளத்துல விசுவாசத்தோடு நல்லா அப்படி தூரமா வச்சு பாருங்க, இந்த பிரச்சனையை தூரமா வச்சுட்டு பாருங்க, பின்னாடி தேவன் நிற்கிறது. பிரச்சனை முன்னாடி இருக்குது, பிரச்சனை இல்லை, ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி உன்னை காப்பாத்துறதுக்கு நான் நிக்கிறேன். நான் நிக்கிறேங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பிரச்சனை கண்ணு முன்னாடியே வச்சிருந்தா எப்படி தெரியும்? பிரச்சனைகளை கத்த சமூகத்தை இறக்கி வைக்க கற்றுக்கணும். நாம தூக்கிட்டு நான் எப்படி ரொம்ப எளிமையாக கேட்குறேங்க, என்னைக்காவது பிள்ளைங்க, நீங்கள் படிக்கிற பிள்ளைகளை பாருங்களேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஏன் கவலைப்படுறதில்ல பிள்ளைங்க? ஆம்பளை பசங்க பொண்ணு பிள்ளைங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி ஆரம்பிப்போம், பிறந்த குழந்தை எதை பற்றியா கவலைப்பட்டுச்சா? அதை பற்றி கவலைப்பட்டதில்ல யாரு? பெற்றவங்க. பெற்ற நாள்லேருந்து அதுக்கு பேம்பர் பண்ணுறதுலேருந்து, அதுக்கு பால் ஊட்டுறதுலேருந்து, அது சீராட்டுறதுலேருந்து, அல்லாதபடிக்கு காப்பாற்றுலேருந்து, வலியோ வேலையை ஹாஸ்பிட்டலில் தூக்கி அலையிறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணது அவங்க தான். அப்போ நாம் என்ன பண்ணோம்? நல்லா பால் ஊற்றாங்க, குடிச்சு போட்டோம், நிம்மதியாக தூங்கணும். நைட்டெல்லாம் அவங்களை தூங்கிடாமல் இம்சை பண்ணணும். அதான் நடந்தது இல்லையா? அப்போ நமக்கு தேவையானது என்னவோ அதை கரெக்டா பெற்றோர்கள் பார்த்து கொண்டாங்க. நம்மளை பெற்ற தேவன், உங்களை பெற்ற தேவனை மறந்து கேட்கிறாரு. நான் சொல்றேன், இந்த உலக பிரகாரமான தகப்பன் நம்மோடு இருக்கிறாரோ இல்லையோ, நம்மளை பாராட்டி சீராட்டி வளர்க்கறதுக்கு இருக்கிறாரோ இல்லையோ, இருந்து இல்லாத போல இருந்தாரோ, ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அந்த உலக தகப்பனை விட பெரியவர், எல்லாரோட மிக நேசம் உள்ளவர். உங்க அப்பா உங்களால அந்த சரீர பிரகாரமான தேவைகளை தான் சந்திச்சிருக்க முடியும். உங்கள் ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு தேவன் இருப்பார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்கள் தகப்பனா இருப்பது உங்களுக்கு மேன்மை. இங்க சொல்றாரு, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவனை தேடினா இளைப்பாறுதல் உண்டானது சொல்றாரு. அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டினபடியால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதிருந்தது. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சாதான் யுத்தம் இல்லாத வாழ்வையும் அனுபவிக்க முடியும். யுத்தம் எதனால வருது? உங்கள் சஞ்சலங்கள், காரியங்கள், பிரச்சனைகள் பெருகுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே யுத்தம் வரலையேன்னு யோசிப்பீங்க. எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை உங்கள் சவால் உங்களை சந்திக்குதோ அப்பெல்லாம் நீங்க அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ண போறாருன்னு அர்த்தம். தோத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. அந்த காலம் உங்களுக்கு தோற்கிற காலமா இருக்கும். சில சமயம் ஒன்றுமில்லாத காலமா இருக்கு. நீங்க சொல்றேங்க, இந்த ஆலயத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஆலயத்தினுடைய முந்தின மகிமையை பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க, இன்னைக்கு உள்ள மகிமை பார்த்தவங்க இருக்காங்க. நான் சொல்றது பிந்தின மகிமை ஒன்றுக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் சாட்சி. நான் உங்களை சாட்சியா வைக்கிறேன், வானத்தை பூமியை சாட்சியா வைக்கிறேன், என் தேவனை சாட்சியா வைக்கிறேன், உங்களை சாட்சியா வைக்கிறேன். இந்த ஆலயத்துல தேவனுடைய மகிமையினுடைய செயலை உங்கள் கண்கள் மட்டுமல்ல பிரம்மாண்டமா பார்ப்போம். இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லும் போது சில சமயம் உங்களுக்கு
இது எப்ப நடக்கும், என்னைக்கு நடக்கும்? வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்காரு மனுஷன். 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஒன்னும் பெருசா மாற்றத்தை காணுமேன்னு சொன்னீங்கன்னா, சொன்னவர் தேவன்னா செய்யறவரும் தேவன். அவருடைய டைம்ல செய்வார். எப்ப நடக்கும் தெரியாது, ஆனா சடனா நடக்கும். நம்முடைய தேவைகள் அப்படியே சைலண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஜபம் பண்ணி பார்த்தாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்தா ஒண்ணுமே தெரியலையா? கவலை இல்லை, கர்த்தருடைய பர்வதத்தில் கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சொல்றேங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இந்த ஆலயம் பார்த்தாரு. இதுல எத்தனை சர்வீஸ் நடக்கிறதுக்கெல்லாம் மேல கர்த்தர் பிரம்மாண்டமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார். பேக்ரவுண்ட்ல ரைட்டா, ஏற்ற காலத்தில் அதன் தன் காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அப்படின்னா ஆலயத்துக்கு சேர்க்கிறது வேற ஆலயத்துக்கு இல்ல, ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொருக்கும் முதல்ல விதை தானியம் யார் போடுறாங்கன்னா நீங்க போட்டு இருக்கீங்க. உங்க விதை தானியத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். விதைக்குரிய பலனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார்கள். விசுவாசத்தோடு காத்திருப்போடு ஒரு ஜெபங்களையும் தேவன் கேட்டிருக்கிறார். இந்த மகிமையின் மாற்றங்களுக்காக காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆலயத்துக்கும் பெரிய காரியத்தை செய்வார். அதனால என்ன, கிருபை பெருகுவதற்காக தேவனுக்காக காத்திருக்கிறோம். இங்கே சொல்றாங்க, நான் பாரத கர்த்தர் மேல வச்சாச்சு, எப்பயும் வச்சுட்டேன். நான் ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்றது இல்லை. ரைட்டா, கர்த்தரை நம்புகிறேன், பூரணமா நம்புறேன். இதை செய்ய வல்லவர் என்று நான் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார்னு அவரை நம்புறேன். அவ்வளவுதான். நம்பிக்கையில நம்ம உறுதியா இருந்தால் கர்த்தருக்காக செய்வார். சொல்றாரு, நீங்க 2 விஷயம் கோரிலேட் ஆகும். உங்களுக்கு இளைப்பாறுதல் இருந்தால் யுத்தம் இல்லாத சொல்லுங்க. இளைப்பாறுதல் இருந்தா யுத்தம் இல்லாம இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா ஃபைட்லெஸ்ஸா இருக்க முடியாது. ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா யுத்தம் இல்லாம இருக்க முடியாது. அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இளைப்பாறுதலோடு இருப்பதற்கு இந்த இளைப்பாறுதலை நீங்க சம்பாதிக்க முடியாது. இளைப்பாறுதலை தருகிறவர் தேவன். இளைப்பாறுதல் நீங்க சம்பாதிக்கிறது இல்லை, அவரை நம்புறதுனால அவர் உங்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட். அவர் உங்களுக்கு கொடுக்கிற கிஃப்ட். ஏன்னா இந்த இளைப்பாறுதல் நீங்களே போய் சம்பாதிக்க முடியாது. இந்த உலகம் ஃபுல்லா டென்ஷன்ல தான் இருக்கு. நாட்டுக்கு நாடு பிரச்சனை. எப்போ அமெரிக்கா போய் ஈரான்ல பாம்பு போடும் தெரியல, அப்படி இருக்குது. இந்த ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்குது. இந்திய தேசம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உலக தேசங்கள்லாம் யுத்தத்தில் நிற்குது. இந்த கடைசி காலங்களில் இருக்க எல்லா அடையாளங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மறக்கக்கூடாது. ஒண்ணு, இவ்வளவு டென்ஷன் மத்திய நீங்க நைட் நல்லா படுத்து தூங்கி எழுந்திருக்கா தேவ கிருபை நடந்துட்டு இருக்கு. அங்கெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நான் சொல்ல, கர்த்தர் நம்முடைய யுத்தத்தை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நான் இப்படி சொல்லணும்னா, இளைப்பாறுதல் இருந்தால் யுத்தம் இல்லாத இருக்கும். யுத்தம் வந்துட்டா இளைப்பாறுதலும் போயிடும். யுத்தம் வந்துட்டா இளைப்பாறுதலும் போயிடும். அப்படின்னா யுத்தம் இல்லாத சமாதானம் ஒரு ஜீவனம் பண்ணணும்னா, ஆண்டவரை யுத்தம் இல்லாதபடிக்கு எங்கள் வீட்டை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் இருதயத்தை, எங்கள் எண்ணங்களை காத்து பண்ணுங்க. நிறைய சமயத்தில் யுத்தம் எங்க ஆரம்பிக்கிறோம்? மைண்ட்ல தான் இருக்கு. பேட்டில் கிரவுண்ட் எங்கன்னா மண்டை தான். இந்த மண்டையில போட்டு குடஞ்ச உடனே டென்ஷன் ஆகி போயிடும். டென்ஷன் ஆச்சுன்னா எல்லாம் போச்சு, உடம்பு கெடுது. டென்ஷன் ஆனோட உடம்பு இருக்க வேண்டிய உடம்பு இருக்கிற மாதிரி இருக்காது, அன்யூஸ்வலா போயிடும். முடியாமல் திரும்பி மயக்கம் திரும்பி தலை சுத்தம், திரும்பி பிபி அதிகமாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கும், என்னென்னமோ நடக்கும் உடம்புல. அப்போ இளைப்பாறுதல் இருக்கும்போது யுத்தம் இல்லாத இருக்கும். இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும்போது யுத்தம் வரும். அல்லது யுத்தம் வரும்போது இளைப்பாறுதல் இல்லாமையும் போயிடும். சொல்லுது அந்த வருஷம் அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாதது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார். உங்களுக்கு கர்த்தர் ரெஸ்ட் கொடுத்தா தான் உங்க வீட்டை பத்தி யோசிப்பீங்க, குடும்பத்தை பத்தி யோசிப்பீங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவனுக்கு தேவனை தேடுறான். ஒரு பக்கம் பாருங்க, ராஜா தேவனை தேடுறான், தேவன் அற்றவைகளை நிற்கிறான், தேவனை ஆராதிக்கிறான், தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறதுக்கு திட்டம் பண்ணி அதுக்கான காரியங்களை செய்யறான். கர்த்தர் என்ன பண்றாரு? இவன் தேவனுக்கு உரியவைகளையுமே நோக்கி பார்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் மேல இதை செய்ய ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் இதையெல்லாம் வாய்க்க பண்ணிட்டார். யுத்தம் நின்று போச்சு, இளைப்பால் உண்டாயிடுச்சு, சண்டையே இல்லை, சச்சரவே இல்லை, அமைதியா இருக்கீங்க, என்ன நினைப்பீங்க? அப்பதாங்க மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுவேன். அப்படியா? ஸ்க்ரோல் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனா
உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளவைகளை நீங்கள் தேடுவீர்கள்னா பயனுள்ளதான். சும்மா மொபைல் உட்காந்தோம் எல்லாம் இதையும் பார்த்தோம், அதெல்லாம் சில சமயங்களில் வந்து நான் என்னோட மொபைலில் வாட்ஸ்அப் இருக்குது ரைட்டுங்களா, யூடியூப் இருக்குது, அதே மாதிரி ட்விட்டர் அது இருக்குது பழைய அக்கௌண்ட். ஏன்னா அது கூட எப்போ இன்ஸ்டால் பண்ணணும், ஏஞ்சலுக்கு அவங்க ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் அதில் அனுப்புனாங்க, அதனால் அது இன்ஸ்டால் பண்ணிக்கங்க, எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. அது ஒன்று. இன்னொன்று இந்த வெதர்மேன் இருக்கார் இல்லையா, மழை வருதா இல்லையான்னு சொல்லுவார், அவரோட வெதர்மேனோட மட்டும் 2 பேர் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன். 2 பேர் மட்டும் ஸ்கூலு ஒன்று வெதர்மேன், அவ்வளோதான். அது எப்பயுமே படுத்து நோண்டிட்டு இருக்கிறதில்ல, எப்பயாவது நியூ பவர் போட்டாங்கன்னா பார்ப்ப போகிறோம், பார்த்து தான் எடுத்து பார்க்குறேன். மற்றபடியாக நான் யூடியூப்பில் நிறைய விஷயம் தேடுவேன். ஏன்னா என்னுடைய அறிவு சார்ந்த விஷயமாகவும் சில காரியங்கள் என்ன நடக்குது, எப்படி நம்ம பிரசங்கங்களுக்கு எது அது பேஸ் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது அவசியம். ஆனால் அதையே வாழ்க்கையாக்கிற முடியாது. வேதத்தில் தேடின விஷயங்களுக்கு அது எப்படி உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற விஷயங்களை நம்ம கொண்டு வராங்கலாம் சொன்னேன்னா, இப்போ அமெரிக்கா போய் எப்போ ஈரான் பாம்பு போடணும் எப்படி தெரியணும் அப்படின்னா நாம் ஜெபிக்கிறது பதவியாக. உலகத்தை பற்றி தெரியலன்னா எப்படி நம்ம ஜபம் பண்ணுறது? உலகத்தை தெரியுது தப்பு கிடையாது, நியூஸ் கேட்குறது தப்பு கிடையாது, என்ன வேறு ஏதாவது ப்ரோக்ராமோ மற்ற ஈவெண்ட்டை பார்க்குறீங்க தப்பு கிடையாது. அதுக்கு பின்னாடி இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் தப்புன்னு கரெக்டாக ஸ்கேல் வச்சு அளந்துக்கலாம். உங்கள் பின்னாடி வரல. அவர் என்ன சொல்கிறாரு, தேவனை தேடுறத முதல் இடத்துல வச்சுக்கோங்க. இதை விட்டு தேவனை தேடுறத விட்டு மற்றதெல்லாம் தேடுறத பார்த்தோம்னா கிடைக்காது. உங்கள் இணைப்பாளர் வேணும்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்புங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களுடைய முதல் ஆக்சசபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாருங்க, தேவனா கேட்ஜெட்டா? பொருளை தேடுறீங்க, மொபைலை தேடுறீங்க, வேற ஏதாவது தேடுறீங்க அப்படின்னா இலைப்பாட்டில் எங்கேருந்து வரும்? முதல் தேட வேண்டியது எழுந்திரிச்சோன்னா எவ்வளோ வாங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், வாங்க, நிறைய பிரச்சனைகள் சவாலை எது வந்தால் என் கூட நில்லுங்க, நம்ம சேர்ந்து மீட் பண்ணலாத. நீங்கள் கூட இருந்தீங்கன்னா நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், உடச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பேன், நான் கத்திக்கிட்டே இருப்பேன், நான் கட்டுறதெல்லாம் கத்த நீங்கள் வாங்கி பண்ணுவீங்க. ஆவியானவர்கிட்ட கூட கூட்டிட்டு நீங்கள் வாங்காண்டவரை கூட கூட்டிட்டு நீங்கள் போகாமல் நீங்கள் காலையிலே ஏதாவது வேலையை பார்த்தீங்க, அதை பார்த்தீங்கன்னா இருக்கும். வேலை பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு தான் ஆகணும். வேலைக்காரனுக்கு வேலை கொடுத்தவங்க உண்மையாக இருக்கணும், அது அவசியம். வேலை செய்யணும். ஆனால் அந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தேட வேண்டியது தேவை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, மற்றவெல்லாம் கூட கொடுக்கப்படும். இங்கே கர்த்தரை தேடினா இளைப்பாறுதல் கிடைச்சது. இளைப்பாறுதல் மட்டுமல்ல, யுத்தம் இல்லாமல் ஆச்சு. யுத்தம் இல்லாமல் ஆனதுனால இப்போ அவன் கட்டுறான் அரணான பட்டணங்களை, செக்யூர் பண்ணுறதுக்கான பட்டணங்களை. உங்கள் எல்லைகளில் எதெல்லாம் ஓட்ட உடசலாக கிடக்கு, எதெல்லாம் சீர்படுத்தணும்னு யோசிக்கிற நேரமாக உங்களை கல்டிவேட் பண்ணக்கூடிய, உங்களை அழகுபடுத்தக்கூடிய, உங்களை பலப்படுத்தக்கூடிய, உங்களை உயர்த்தக்கூடிய காரியங்களை பற்றி யோசிக்கணும். அது வேணும். மேலே உட்காந்து வானத்தை பார்த்து டிவி ப்ரோக்ராம் ஏதோ ஒரு டிவியை பார்த்துட்டு ஏதோ ஒரு படிச்சுக்கிட்டு ஸ்டோரி புக்கை படிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குறங்க. வேதத்தை தேடுங்க, இல்லை கர்த்தருடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை கேளுங்க. அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எதையுமே கையில் மொபைல் இருக்குது, அதில் நல்லது இருக்குது, கெட்டது. யூடியூப் நல்லதா? நல்லது. கெட்டதா? ரொம்ப கெட்டது தான். நல்லதா கெட்டதாங்கிறது எப்படி இருக்குன்னா, யார்கிட்ட இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறாங்க. நிறைய எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு நிறையா இருக்குது இல்லையா. அது ஒரு தடவை அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அது அன்யூஸ்டாகவே விட்டேன். இன்ஸ்டாகிராமெல்லாம் அதில் பர்த்டேல போடுறது அதெல்லாம் கவனிக்க முடியல. சொல்ல போனால் எனக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் பிரச்சனை? 3 டைமென்ஷனில் வேலை பார்க்கணும். ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் மூலிகம், எல்லாத்தையும் சேர்த்தும் பார்க்க வேண்டியது. பர்சனல் லைஃப், குடும்பத்தையும் பார்க்கணும், பர்சனோட வேலையும் பார்க்கணும், ஊழியத்தையும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நமக்கு எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? எல்லாம் அனுபவிக்க உரிமை இருக்குதா? எல்லாத்தையும் அனுபவிக்க உரிமை இருக்குது. அது எதுவும் என்ன ஆளக்கூடாது. பவுல் என்ன சொல்றாரு, அது என்ன ஆளுகை செய்கிற அளவுக்கு, என்ன அடிமைப்படுத்துகிற அளவுக்கு போயிடக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி சப்மிட்டிவ் டு எனிதிங். அது நான் எதுக்கு கீழ்பட்டு அடிமை மாதிரி போயிடக்கூடாது. எல்லாத்துக்கு மேலே நான் தான் ராஜா மாதிரி இருக்கும்.
இன்றைக்கி நான் ஒரு மொபைல் எடுத்து எதாவது பார்க்கணும்னா நான் தான் டிசைட் பண்ணணும் வாட் ஐ ஹவ் டு டூ டுடே. என்னை இழுத்து வச்சுக்கிச்சு, என்னால் அது பார்க்காம செய்யாமல் இருக்கவே முடியலன்னு போயிடக்கூடாது. ஆக நமக்கு யுத்தம் வர்றதுக்கு காரணம் என்ன? நம்முடைய மனசு அப்படியே டைவர்ட் ஆகிட்டு போகும். கர்த்தரை அறிகிற அறிவு டிஸ்டர்ப் ஆகும். எப்போ கர்த்தரை அறிகிற அறிவு டிஸ்டர்ப் ஆகுதோ கர்த்தரை மறந்துடுவோம். கர்த்தரை மறந்த பின்னாடி என்னெல்லாம் வரணும் அதெல்லாம் உள்ள வந்துடும். அதான் கர்த்தரை மறந்ததுனால ஒன்று வரும், இன்னொன்று கர்த்தரை நம்மளை உயர்த்துறதுக்காகவும் ஒன்று வரும். கர்த்தர் உயர்த்துறதுக்காக வர்றது பார்த்தீங்கன்னா உங்கள் பலனுக்கு மிஞ்சினதாக இருக்கும். கர்த்தர் உயர்த்தணும் உங்களை முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஏன்னா எனக்குன்னே பஞ்சாயத்து வருவீங்களா அப்படிங்கல, அப்படி தான் இருக்கும். எனக்குன்னே பாய்க்கிறீங்களா, ஏன்னா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. ஏண்டவரை எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என்ன பண்ணுறது? ஒன்றுத்தாலும் உயர்த்தி ஆகணும். இந்த பக்கத்து வீட்டில் போய் பிரச்சனை கொடுக்க முடியும்? அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஒன்று தான். உனக்கே வருதுன்னா நான் யாருன்னு நீ அறிந்து கொள்ளணும். இன்னும் அடுத்த லெவலுக்கு ஒன்று உயர்த்தணும். பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகிறதில்ல. அந்த இதுவரை காப்பாற்றுனீங்க, இனிமேல் காப்பாற்றுங்க, இதுவரை நடத்துனீங்க, இனிமேலும் நடத்துவீங்கன்னு நம்பிக்கை ஒன்று நிற்கிறதுக்கு தான். தேசம் அமெரிக்கா இருந்ததுனால பட்டணங்களை கட்டிட்டான், செக்யூரிட்டி பண்ணிட்டான், சுற்றி அடக்கத்தை கட்டிட்டான். நம்ம பாதுகாப்பான இடத்துக்குள்ள தான் இருக்கிறான். 7 வருஷம் பாருங்க, அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கு எல்லாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் கொண்டுபடி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை எல்லாமா சேர்ந்து வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவனுக்கு காரியம் தேடிட்டு கடவுளை தேடிக்கிட்டே கட்டணும், கடவுளை தேடிட்டே வேலை செய்யணும், கடவுளை தேடிட்டே வாழ்க்கையை பார்க்கணும். சொல்றாரு யூதா எல்லா ஜனங்களை பார்த்து அமைதியா இருக்க பார்த்தோன்னே, ஏன் அமைதியா இருக்கு தெரியுமாப்பா? ஜனங்களை தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியுதில்ல, உங்க வாழ்க்கையின் அமைதிக்கு பின்னாடி யார் இருக்கிறான்? சொல்லுங்க, புயலுக்கு முன்னாடி அமைதியா இருக்கணும். புயல் கடக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு புயல் அடிச்சுட்டே இருக்கும், திடீர்னு சைலண்டாக புயல் போயிடுச்சோன்னு நினைப்போம். அது என்னவா இருக்குன்னா அந்த நடுவில் அந்த ஹாலோ இருக்கு இல்லையா, அது கடக்கிற டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் பல அதே மாதிரி காற்று மழை புயல் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே கர்த்தரை அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு பாருங்க. இந்த இளைப்பாறுதலுக்கு காரணம் நான் தேவனை தேடுகிறேன். நான் தேவனை சொல்றாரு யூதாவிற்கு, நாம் தேசம் நமக்கு முன்னாக அமர்ந்திருக்கையில என்ன பண்ணணும்? பட்டணங்களை கட்டணும், அலங்கங்களை கட்டணும், கோபுரங்களை கட்டணும், வாசல்கள் கொண்டு போடணும், அந்த கதவை போடணும், தாழ்பாலை போடணும். அதை செக்யூரு எப்பயுமே என்ன செய்யணும்னா இளைப்பாறுதல் இருக்கும்போது, யுத்தம் இல்லாத இருக்கும்போது எங்கெல்லாம் நம்ம ஓட்ட விட்டுருக்கோன்னு பார்க்கணும். அப்போதான் யோசிக்கவே நேரம் கிடைக்கும். அந்த யோசிக்க கிடைக்கிற நேரத்தில் கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எதெல்லாம் சரி பண்ணணும், எதை இன்னும் சிறப்பாக்கணும், எதை இன்னும் தேவனுடைய ஐக்கியத்தில் தேவனுடைய சத்தியத்தை அறிவிலை எப்படி நம்மளை வளர்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படி பெட்டராக்கலாம், இப்படி தான் யோசிக்கணும். இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணி வச்சுக்கணும், நம்ம கவனத்தில் வராமல் மிஸ் ஆகிருக்கிற இடம் எதுங்கிறதெல்லாம் பார்த்து அதை ஒவ்வொன்றா சீர் செய்வதற்கு. இதெல்லாம் நீங்கள் லிட்டரல் மீனிங்கில் தேசத்தை பற்றி எடுத்தீங்கன்னா இப்படி. இப்போ ஆதிக்குரிய மீனிங் எடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? பட்டணங்களை கட்டணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்குன்னு வாழ்விடங்களை, புதிய எல்லைகளை நம்ம என்ன பண்ணணும்? கட்டணும். கட்டணும்னு அர்த்தம் சொல்லுவாங்கள்ல, மலைக்கோட்டை கட்டாதப்பாங்கல்ல. விசுவாசத்தில் அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறதுங்கிறத விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்காக நம்ம தரிசனங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். அவங்களை கட்டி அது அலங்கங்கள். அப்படின்னா என்னது? அலங்கன்னா செக்யூர் ஏரியா, வெளியே சுற்றுச்சுவர், கோபுரங்களை கட்ட, அதுக்கு மேலே வாட்ச் டவர், நமக்கு தூரத்தில் வரக்கூடிய பிரச்சனையை பார்க்கறதுக்கான முன் அறிவு அல்லது முன் ஆலோசனை அல்லது முன் கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தவங்கள அதை கட்டணும். வாசல் உடஞ்சி கிடக்கு, வாசலே இல்லாமல் இருக்கிற வாசலை எங்கெல்லாம் ஓப்பனில் இருக்குது. யோபு எல்லாத்தையும் பார்த்து பண்ணார், ஆனால் ஓட்டை விழுந்துருச்சு, அதனால எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே அவனுக்குரிய எல்லாம் போயிடுச்சு. நடு ரோட்டில் உட்காந்து இருக்கான், ஒரு வியாதியஸ்தனாக உட்காந்து இருக்கான், உடம்பெல்லாம் பருவாயிடுச்சு. அவ்வளோ நல்ல அழகா அவ்வளோ ரம்மியமாக இருந்த மனுஷன்
அடையாளம் தெரியாம முகமெல்லாம் பாரு, கை காலெல்லாம் பாரு, பார்க்கவே அருவருப்பான ஒரு மனுஷனை போல மாறி உட்கார்ந்து இருக்கிறான். ஓட்டை எடுத்து வச்சு உடம்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடம்பெல்லாம் ஓட்டு எடுத்து சொல்ற என்ன நடக்கும்? ரத்தம் ஊத்தும், கீறி போய் ஒரு மாதிரி இருக்கும். அதோட உட்கார்ந்து இருக்கிறான். மனைவி சொல்றான், ஏய் இவ்வளவு நடந்து போச்சு, இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிற அப்படின்னு கூட கேட்டா. ஆனா யோசிச்சாரு, அதெல்லாம் கிடையாது, கர்த்தர் தான் எனக்கு முக்கியம், கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். இதெல்லாம் மாத்துவார் நான் நம்புறேன். நமக்கு இப்பயும் ஓட்ட சொல்லிட்டு உட்காந்துருக்க அளவுக்கு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடல. எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டு வந்து ரோட்ல உட்காந்து உடம்பெல்லாம் சுரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்க நிலைமையில் நம்ம இல்லை. கர்த்தர் இது வரைக்கும் கிருபை காப்பாத்திருக்கிறார். இப்போ வரைக்கும் கிருபையை காப்பாத்திருக்கிறார். அப்படின்னா இன்னும் கிருபையை காப்பார். அடுத்த உயர்வுக்கு ரெடி ஆயிடணும். இங்க முக்கியமா இன்னைக்கு அடுத்த வார்த்தை அந்த விஷயம் பார்ப்போம். இந்த வார்த்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்னா, யுத்தம் இல்லாது இருக்கும் போது இளைப்பாறுதல் இருக்கும், ரைட்டுங்களா? அல்லது இளைப்பாறுதல் இருக்கும் போது யுத்தங்கள் இல்லாம இருக்கும். யுத்தம் வந்துருச்சுன்னா இளைப்பாறுதல் போயிடும். அல்லது இளைப்பாறுதல் இல்லாம டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா மண்டையில யுத்தம் வரும், வீட்லயும் யுத்தம் வரும். ஏன்னா அங்கே ஓட்டையை திறந்து விட்டீங்க, கேட்ட திறந்து விட்டீங்க. சொல்றாங்க, தேசம் நமக்கு முன்பாக அமைதியாக இருக்கும்போது முதல் விஷயம் அமைதியா, நீங்கள் அமைதியோடு இருந்தீங்கன்னா யுத்தங்கள் இல்லாம இருக்க முடியும். தேவன் யுத்தம் இல்லாத சூழலை கொடுப்பார். கர்த்தரை நம்பி காத்திருங்க, யுத்தங்களை அவர் ஓயப்படுவார். யுத்தத்திலேயே உட்கார்ந்த மாதிரி மனசெல்லாம் போராடிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே அமைதியை கொடுப்பார். யுத்தங்களின் சத்தங்களை எல்லாம் ஓயப்படுவார். மனசுல இருக்கிற எல்லா போராட்டங்களும் இறக்கி வச்சிருக்க, கர்த்தர் உங்க கையில கொடுக்குறேன், என்ன பார்த்துக்கங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா இருக்கும்போது சும்மா இருக்காத, என்ன பண்ணணும்? அமெரிக்கா இருக்கும்போது சொல்றாங்க, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் என்ன பண்ணணுமா? அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள், தாழ்பால் போடணும். அதை இன்னும் பலமா செக்யூர் பண்ற வேலையை செய்யணும். சொல்லுங்க, செக்யூர் பண்ற வேலையை செய்யணும். அமைதியா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்னைக்கு போய் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அலங்கங்களை, கோபுரங்களை, தாழ்பால்களை போட்டுங்க, எல்லைகளை ஜெபத்துல விசுவாசத்தின் வார்த்தைகளை வீட்டு மேல பேசி, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களையும் எங்கள் வீட்டையும் எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையடைப்பதற்காக நன்றி. எங்கள் குடும்பங்களை உயர்ந்த இடங்களுக்கு எடுத்து செல்வதற்காக நன்றி. தூரத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக அதை குறித்த வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்து அதை மேற்கொள்ளக்கூடிய வழிகளை இப்பொழுது நீங்க எங்களுக்கு கொண்டு பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சம்பவங்களை நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உணர்த்துவார். இப்பயே ப்ரிப்பேர் ஆகி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். சொல்லுங்க, தேடினோம். தேடின போது அப்படின்னா யுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தரை தேடினது. கர்த்தரை தேடினா எல்லா இடத்துல இழைப்பாங்க. கர்த்தரை தேடலன்னா கண்ணம் போடுறதுக்கு ரெடியா இருக்கும். ஓட்டை போட்டு இடிச்சுட்டு ஓட்டையை போட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறான். நம்ம தேடினோம், சுற்றிலும் இளைப்பாறுதலை கட்டிட்டார் என்றார். அந்த வழியே அப்படி சொல்லிட்டு கட்டினார்கள். அவனுக்கு காரியம் கட்டுனா வாய்க்கும். சொல்லுங்க, நான் கட்டுறதெல்லாம் வாய்க்கும், நான் கட்டுறது வாய்க்கும். என் வீடு, என் வாசல், என் எல்லைகள், என் குடும்பம், பிள்ளைகள், வருமானம், வேலை, தொழில், எல்லாத்திலையும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கிறது. நான் பாதுகாப்பாய் இருக்கிறேன். இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா யுத்தங்களையும் முடித்துவிட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். அவர் ஒருத்தர் தான் நம்ம யுத்தங்களை ஓய பண்ண முடியும், நம்ம இளைப்பாறுதல் கொடுக்கவும் முடியும். அவர் கொடுத்தா கட்டணும். சொல்லுங்க, இளைப்பாறுதல் கொடுத்தா பாதுகாப்புக்கான வேலையை செய்யணும். அப்படியே கட்டினார்கள். காரியம் இந்த வாரத்தை எடுத்துட்டு போங்க. கட்டுனாங்க, காரியம் வாய்த்தது. நாங்க கட்டுனா காரியம் வாய்க்கும். கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தா யுத்தம் இல்லாம இருக்கும். ஆண்டவரே,
எங்களுக்கு எப்போதும் இந்த இளைப்பாறுதலை நிரந்தரப்படுத்துகிறார். நாங்கள் இளைப்பாறுதலோடு மக்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.